திமுகவா அதிமுகவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எந்த கட்சி நல்லா ஆளுதோ அந்த கட்சியில் சேர்ந்தவன். சீமான் நல்லது செஞ்சால் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சீமான் நல்லது செய்யலைன்னா சீமானையும் கழுவி ஊற்றுவேன். ஸோ நான் போட்ட ஒரே ஓட்டு என் கேப்டனுக்கு மட்டும்தான். அவர் ஃபஸ்ட்டு வந்தார், அவருக்கு தான் இந்த போட்டேன். ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டிருக்கேன். எனக்கு இது ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டிருக்கேன். மற்ற ஓட்டை போட முடியலை. இல்லைன்னா மீதி ஒரு 15 வெளிநாட்டிலே அங்கிட்டு 15 12 வருஷம் அங்கிட்ட இருந்துட்டேன். அதனால் ஓட்டெல்லாம் போட முடியல. அதான் அந்த இது நான் ஊரில் இருந்தனால அந்த ஒரு ஓட்டு போட்டேன். மற்ற ஓட்டு நான் போட முடியல. நான் 2 ஓட்டு போட்டிருக்கேன். 2 ஓட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டிப்பு, அதுக்கப்புறம் ஒரு டிப்பு, 2 ஓட்டு போட்டிருக்கேன். மற்றது நான் போடலை. ஏன்னா மற்றது போட முடியல. ஏன்னா வெளிநாட்டில் இருந்தனால அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை. நான் அவருக்கு ஏன் போட்டேன்னா, சரி ஒன்று திமுக தாங்க இல்லை அதிமுக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தில் அதை போட்டேன். ஆனால் என்னத்தான் இருந்தாலும் என் ஓட்டு செல்லுறாக ஓட்டு விஜயகாந்துக்கு போட்டது நல்லது தான். நல்ல மனுஷன், நல்லபடியாக இருப்பார். அவர் ஆத்மா நல்லபடியாக இருக்கேன். ஸோ ஓகே, பாய், see you. ஆனால் நான் இப்போ முதல்ல 2 வரையும் தாங்க. அப்போ இருக்கும்போது 2 வரையும் தான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, இது இல்லைன்னா அது இது அதுன்னு. ஸோ ஜெயலலிதா மண்டையை போடும்போது தான் தெரியுது, இத்தனை பேரை தூக்கி கையில் தூக்கி காலுக்குள்ளே தூக்கி வச்சு அமுக்கியிருக்கே அப்படின்னு. எவன்லாம் வரான் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் மட்டும் எனக்கு தெரியும். அந்த அம்மா ஜெயிலுக்கு எதுக்கு போகும்போது பதவியை கொடுத்துட்டு அப்படி போணுச்சு. அவர் நன்றியோடு இருந்தார். ஓபிஎஸ் மட்டும் நன்றியோடு இருந்திருக்காரு. மற்றவன் எடப்பாடின்னு கொடுத்தாருன்னா அவன் இவனும் சம்மந்தம் இல்லாமல் கீக்கின்னு கத்துனாங்க. ஆஹா, என்னடா இது, இத்தனை பேரை தூக்கி காலில் வச்சு அமைக்கிருக்காது. பரவாயில்லையே, எல்லாம் கீக்கின்னு கத்துறாங்க அப்படின்னு. அப்போ யோசனை பண்ணேன், அக்கா சரி பரவாயில்ல, ஒரு பொம்பளை இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கண்ட்ரோலோட தான் வச்சுருந்துருக்கு. மண்டையை போட்டவொடனே எல்லாம் கீக்கின்னு கத்துறாங்க. என்னத்தான் இருந்தாலும் அந்த ஒரு இதை ஜெயலலிதாட்ட பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாடு மாதிரி இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு குடிகார நாடாக போயிடுச்சு. ஏதோ சரி தான், ஏதோ பண்ண போகிறாங்க, ஏதோ நடக்க போகுது. தமிழ்நாடு இருந்தால் கெதியில் போக போதும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். என்ன பார்ப்போம், நல்லபடியாக இருந்தால் சரி தான் தமிழ்நாடு. இன்ஷால்லா பார்ப்போம். தமிழ்நாடு ஓகே பாய், சி